போட்டு ஒட்டணும்க்கா. கிரீடம் ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாடிஸ் லுக் மேக்கப் தான் பார்க்க போகிறோம். இவங்க தான் அந்த மாடலு. நம்ம சேனலில் வந்து நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே தானக்கா? இல்லைன்னா டிரைவர் 50 ரூபா கொடுங்க, டிரைவர்கிட்ட கொடுத்துடலாம். நான் டிரைவர் காசு பண்ணி ரெண்டு பேரும் தெரியுற மாதிரி மேலே போயிடலாமா? ரெட்டிங் பண்ணுறீங்களா? பார்க்கலாம். மேலே இருந்தனே அவர் கூட எடுத்தா டிஷர்ட் மட்டும் ரெண்டுமே எடுத்துருந்துக்கா. கொஞ்சம் ப்ராப்பரா டீச்சர்ஸ்லாம் பண்ணிட்டு பண்ணுங்க. ஒரு மாடல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அவ்வளோதான். ஏன்னா பிரைடல் மேக்கப் வந்து ரொம்ப சாதாரணம். நீ அதுல வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீ என்ன பண்ணாலும் அந்த இடத்துல வந்து வேலை செஞ்சிடலாம். நம்ம இல்லைனாலும் இன்னொரு அந்த இடத்த போய் ஃபில் பண்ண முடியும். பட் ஆனா காலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அதுதான் அதிர்ச்சியா இருக்காமா. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நல்லபடியா முடிக்கணும். முடிப்போம். ஓகேங்களா? போஸ் மட்டும் கொடுத்துருப்பா. நீ மூஞ்சி போகிறதே பெருசு. அதனாலப்பா என்னடா கிளிப் போட்டு வந்த? ஏதோ எங்க நீங்க உள்ள வரலையே எல்லாம் கழிச்சிட்டு பாப்பா ஏதாவது கிளிப் இருக்கான்னு பாரு. இல்லைன்னா எடுத்துக்கலாம். சரியா? சரி, கீழே உட்கார வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சேர் வாங்கிட்டு வந்தேன். ஓகேவா? எந்த ஒரு மேக்கப் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் ஹேர் ரிமூவ் பண்ணிருக்கான்னு பாப்போமா, த்ரெட்டிங் பண்ணிருக்கான்னு பாப்போமா. பட் இதுல வந்து த்ரெட்டிங் பண்ணனாலும் பிரச்சனை இல்லை, பண்ணலினாலும் பிரச்சனை இல்லை.
ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் கார்டர்ஸ் லுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஐப்ரோவை ஹைட் பண்ணுவோம். ஹைட்னா மறைச்சிட்டு புதுசா ஒரு டிசைன் தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? சோ அதனால த்ரெட்டிங் பண்ணனா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இன்னொரு கலர் பெயிண்ட்ஸ் தான் நம்ம பண்ண போறோம். ஃபேஸ் வந்து நம்ம கலர்ஸ் தானே பண்ண போறோம். தெரியாது. ஏன் அப்படினால யோசிச்சு பாருங்க. ஜென்ஸ்க்கு நம்ம மேக்கப் போடுறோம்ல, ஏதாவது ஆக்வர்டா தெரியுதா? தெரியாது. நீங்க ப்ராப்பரா கலர் கொடுத்து அதை பிளெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே அது கொஞ்சம் அந்த பதட்டத்துல இருந்து வெளியே ஒரு கிளாஸ். சோ டாட் அண்ட் கீயோட டோனர் எடுத்துக்கோம். ஓகேவா? சோ இது நீங்க காட்டன்லயும் வைக்கலாம். நான் என்ன பண்ணுவேன், இது நல்லா இருக்கும்டா. ஸ்கின்னுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட்டா ஒரு மாதிரி அந்த பிளம்பியா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆகும். நான் இந்த நாலேஜ் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பிரைட் ரீசர் போடுவோம். எதுக்குன்னா ஈரப்பதம் கொடுக்கறதுக்கு, ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்கு. நம்ம போடுற ப்ராடக்ட் வந்து நல்லா பிளெண்ட் ஆகுது. பிரைமர் எதுக்கு போடுவோம் அப்படின்னா நம்ம போடுற மேக்கப் லாங் ஸ்டேபிள் நிலைச்சு நிக்கிறதுக்கு, ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே ஆகி நிக்கிறதுக்காக தான் பிரைமர் போடுவோம். இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து 3 வேலையை ஆக்சுவலா செய்யும். மாய்ஸ்சரைசராகவும் ஒர்க் ஆகும், பிரைமராகவும் ஒர்க் ஆகும், ஹைலைட்டிங் க்ரீம் இருக்குல்ல, போடுற இடம் மினிமம் தெரியும்ல, அதுவும் இது பார்க்கும். 3 in 1. ஆக்சுவலா பிரைடலுக்கும் நான் இதுதான் யூஸ் பண்றேன். ஏன்னா ரொம்ப என்ன சொல்றதுன்னா 800 சம்திங் வருது. மினிமம் ரேஞ்ச்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட். ஓகேங்களா? இந்த ஒன்னு ஃபிளிக்கா சூப்பரா இருக்கு. இதோட க்ளோ வந்து பாருங்க, இது இன்ஸ்டன்ட்டா தெரியும். ஒரு மில்க் பேஸ் க்ரீம் தான் ஆக்சுவலா. தாராளமா பண்ணிக்கலாம்டா, பிரச்சனை இல்ல. எம்ப்ராய்டரிஸ் இருக்குல்ல, ஆமா, எம்ப்ராய்டரிஸை விட இது நல்லா இருக்கு. எம்ப்ராய்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் பிரைமர் மட்டும் தான். உங்களுக்கு இந்த டெவி ஃபினிஷ் வராது. இந்த ஹைலைட்டிங் மினிமம் இருக்கு இல்லையா, அந்த ஃபினிஷ் வராது. ஃபிளிக்கா வந்து இந்த 3யுமே பண்ணும். இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, இந்த க்ரீம் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு இடத்துல ஸ்டாண்ட் ஆகி நின்னுக்கும். நம்ம லைட்டா வந்து பாத்தீங்கன்னா அதை புஷ் பண்ணி தள்ளி விடணும். இல்ல ஆமா 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 நின்னுக்கும். ஒரு இடத்துல வந்து இப்படி வச்சோம்னா வச்ச இடத்துல நின்னுக்கும். நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணி இப்படி தள்ளி விட்டுற வேண்டியது. அப்படி இல்ல, நீங்க போடுற என்னமோ ரீல்ஸ்ல பார்த்துருக்காங்க. இவங்க தான் தெரியாது. சுகன்யாடா ரெண்டும் ஒன்று தானே பாப்பா? அதுவும் இதுவும் ஒன்று தானே? சைஸ் எல்லாமே ஒன்று தானே? இந்த திலகத்துக்கு கீழே ஷேப் கொண்டு வந்துருக்கோம்ல, அந்த ஷேப் எடுத்துக்கோங்க. இது சின்ன சின்ன விஷயம் எல்லாமே வந்து மைன்யூட்டா மென்ஷன் ஆகும்டா. நம்ம போட்டோ வியூல பார்க்கும்போது அந்த சின்ன சின்னதான் டக்குன்னு பாக்குறது வந்து இந்த ஐப்ரோஸையும் ஐஸையும் தான் டக்குன்னு பார்ப்பாங்க. பாருங்க, கரெக்டா அந்த திலகத்துக்கு கீழே ஒரு பிச்சர் ஸ்பேட்ச் பண்ணிட்டேன்ல. எனக்கு இங்கே கூலிங் வருது. வீட்டுக்காருக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்லிடு, அம்மாட்ட சொல்லிடு. ஏன்னா வீட்டுக்கு தகவலே தெரியாது. வந்தோன்னு தூக்கிட்டு போய் குளிச்சுட்டு உட்கார வச்சாச்சு. எனக்கே தகவல் தெரியும். அதுதான் சொல்றேன். ஃபோன் எங்க இருக்கு? வாய் மூடி. ஏன் இரு கலரு ஸ்பேட்ச் ஆயிடும். இப்படி காஞ்சிருச்சுன்னா அப்புறம் பிளண்டிங் கஷ்டமா இருக்கும். மேல பாரு. ஓகே தான். இல்ல ரைட்ல கிளாஸ் போட்டேன்.
மேம் கேட்டிங்களா? மேல போறது ரைட்டா போடினால கீழ வைக்கணும். இந்த கையில மாட்டலாம் இருக்குமே எங்கம்மா அந்த கை பக்கத்துல வந்து அபி அந்த அக்கா கொஞ்சம் திரும்பினா நல்லா இருக்கும். இந்த பக்கம் திரும்பிடா கொஞ்சம் போதும் கொஞ்சம் அந்த சைடு. ये ऑफिस का काम करते करते थक चुका हूँ मैं यार, फिर से सब्जी लाना भूल गया। अब क्या बनाऊँ डिनर में? अब तो टाइम भी नहीं है, ना ही एनर्जी है बाहर जाके कुछ लाने के लिए। चलो फ्रिज में देखता हूँ यार, फ्रिज में भी कुछ भी नहीं है, क्या बनाऊँ मैं? आइडिया, चलो फ्लिपकार्ट मिनट्स ट्राई कर लेते हैं। वाओ, वेजिटेबल्स आर जस्ट ₹9 एंड सच ए वाइड वैरायटी ऑफ वेजिटेबल्स। चलो तो सब कुछ यहीं से ऑर्डर। நான் தான் நானே நல்லா இருக்கும், வைபா இருக்கும். அங்கே
ரெடி பண்ணுங்க வாய் தலை மாறுது நாட்டு வெளியே அக்கா ஓகே சூள குத்துற மாதிரி ஏதாவது பண்ணு சொல்லுங்க கை அங்கேயும் வரணும் ரெடி பண்ணுங்க அதே மேலே நின்னுட்டா கழுவு. ஏய் சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிடுவீங்க அம்மா நான் ஏய், correct ஆ இருக்கு. 4 பேர் வந்தீங்க நீ correct ஆ இருக்கும். ஜி சொல்லும்போது பண்றேன் நீ தெரிய மாட்டேன் நம்ம ஏதாவது diet பண்ணிக்கணும். அது வந்து நம்ம எடுத்துக்கலாம் தலைவர் ஒரு குரூப் போட்டு